மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் குமார், த்ரிஷா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டாளமே அந்த படத்துக்குள்ள இருக்கிறது தெரியுது. அந்த படம் எப்படி இருக்குன்னு ட்ரெய்லரை பார்த்தாலே ஓரளவு கணிக்க முடியுது. அதாவது கூஸ் பம்ப் அப்படிங்கிற மாதிரி அஜித் படத்துல இருந்தே சில படங்கள் எல்லாம் ரீடைலக்கு அதே மாதிரியான நடை, அதே மாதிரியான வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளமை தோற்றத்துல ஒரு கலக்கலா நிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதாவது ஒரு அஜித் ரசிகர்களுக்கு அஜித் ரசிகர் எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் தான் சொல்றேன். ஏன்னா இது அவரே ஒரு தடவை நான் அஜித் ரசிகர்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெச் வினோத் எடுத்த நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்துல ஒரு போர்ஷனை பாத்தீங்கன்னா இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் என்ன செஞ்சாரு, படத்தையே எடுத்தார். அந்த பழக்கத்துல தான் அவரு 2019-20 அதுக்கான கால் சீட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா இருந்தாலும் இவர் 2025 தான் என்ன செய்யறாரு, அவருக்கான ஒரு படத்தை இயக்குறாரு. ஒரு ரசிகரா இருந்து ஒரு படத்தை இயக்குறது அப்படிங்கிறது நெகட்டிவாவும் இருக்கும், பாசிட்டிவாவும் இருக்கும். அது நம்ம படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பாக்குறதுல தான் நம்ம என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். ஆதிக் ரவிச்சந்திரன் அதாவது படத்தோட இயக்குனர், அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 2015 பாத்தீங்கன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு படத்துல தான் என்ன செய்யறாரு, அறிமுகமாகறாரு. அந்த படத்தை அவர் ஹிட் கொடுத்துறாரு. அஜித்தோட ரசிகர்னு ரசிகர்களால் வலம் வரக்கூடிய சிம்புவுக்கு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் என்ன செய்யுன்னா ஃபெயிலியர் ஆடுது. அதாவது அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அப்படிங்கிற மாதிரி 3A அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய ஃபெயிலியர் கொடுத்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த அஜித் படம் கிடைச்சிருக்கு. அஜித் படத்துக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி அப்படிங்கிறதுல ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு. இந்த கமர்ஷியல் ஹிட்ல தான் பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு உயிர் நாடிய அந்த படம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே அனுமதிச்சாலும் ஆனா வாய்ப்புகள் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 19 எங்க இருக்கு, 25 எங்க இருக்குன்னு தெரியல ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல டெய்லரை பாத்தீங்கன்னா நல்லவன், கெட்டவன், அசிங்கமானவன் அல்லது மோசமானவன் இப்படிதான் இந்த படத்துக்கு வருது. இந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயலாக் டெய்லர்ல வைக்கிறார். அம்மாவுக்காக தம்மு விட்டேன், மனைவிக்காக ரம்ம விட்டேன், பையனுக்காக வன்முறையை விட்டேன், அதே பையனுக்காக வன்முறையை கையில எடுக்கவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும்போதே நல்லவன், கெட்டவன், மோசமானவன் அப்படிங்கிறத தன்னோட இதை அறிமுகப்படுத்துறாரு. இந்த பையனுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு பையனை காமிப்பாங்க. அந்த பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா சலார் படத்துல ஒரு இளவரசனா வரும். அவன் பேர் கார்த்திக் தேவ். அவன் தான் அந்த இளவரசனா வரக்கூடியவன். அவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்புரான்லயும் அதே மாதிரி ஒரு இளமையான தோட்டத்துல வரக்கூடியவன் தான். இந்த படத்துல அஜித்தோட பையனா வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த பையனோட எபிசோடே பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அழகா இருக்கும், ரசிக்கத்தக்க இருக்கும். ஆக அந்த பையனுக்கான ஒரு பெரிய போர்ஷன் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அஜித்தை பொறுத்த அளவுக்கு இப்பதான் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது அவர் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தை அவர் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க. அதே இந்த படத்தோட டைட்டில் வச்சதும் அஜித் தான். இது ரவிச்சந்திரன் வைக்கல, அஜித் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காரு. ஆக இந்த வருஷத்திலேயே அஜித் வெளியிடக்கூடிய 2 படங்கள் அப்படின்னா அது இந்த வருஷமா தான் இருக்கும். நிறைய பேருக்கு அஜித் வில்லனா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா கருப்பா வில்லனாலே கருப்பா இருக்கணும், இல்ல கெட்டவனாலே கருப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு உளவியலா இருக்கு. அதனால கருப்பா இருக்கவன் நல்லவனா நடிச்சா பிடிக்கும், வெள்ளையா இருக்கிறவன் கெட்டவனா நடிச்சா பிடிக்கும். அதே மாதிரிதான் அஜித் கெட்டவனா நடிக்கும் போது ரசிகர்களுக்கு அவ்வளவு தூரம் பிடிக்குது. அவருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லலாம், சித்திரை திருநாள்னு சொல்லலாம், கோடை விடுமுறைன்னு சொல்லலாம். இப்படி எது சொன்னாலும் அது ஒரு பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய படத்துல உள்ள வில்லன்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்குல உள்ள புஷ்பா 2 வில்லன்லாம் இதுல மார்க் ஆண்டனிலயும் இருக்காரு, இதுலயும் இருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் இப்படின்னு நிறைய நெகட்டிவ் ரோலுக்கான வில்லன்களை ஒரு பட்டாளத்தை இறக்கி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் இவருக்கு நெகட்டிவ் ரோல்னா ரொம்ப ரசிப்பாங்க அப்படிங்கிறதுனால அஜித்துக்கான எல்லா படத்தோட வில்லன் கேரக்டரையும் இதுல எடுத்து கொண்டு வந்திருக்காருங்க. அதாவது பில்லாவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், இப்படி சொல்லி எல்லா படத்தோட வில்லனையும் கலவையா இதுல முன்னிறுத்துறாரு அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இசையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜிவி பிரகாஷ் ஒரு அருமையான ஒரு இசையை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எப்பவுமே அவருக்கு மார்க் ஆண்டனில எட்டுப்பட்டி ராசா
படத்தில் ஒரு பாட்டை வந்து அடிக்கடி ரீமிக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒத்தருவா தாரன் முனப்பத்தட்டும் தாய் அப்படிங்கிற மாதிரியான அந்த நாட்டுப்புற பாட்டை படம் ஃபுல்லாக வச்சிருப்பார் போல. அதை வேற மாடுலேஷனில் ட்ரெய்லர்லேயே காட்டுறாரு. ஆக இந்த படம் வந்து பார்க்க இளமையாகவும் இருக்குது, அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்குது. திரிசாவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த மங்காத்தாவில் உள்ள மாதிரி எங்கள் அப்பனையே ரோட்டில் போட்டு போன ஆள் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்து உண்மையிலே சீட்டு நுனியில் வைக்கக்கூடிய நிறைய டேலக்ஸை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நானும் பார்க்க தயாராக இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.